பலூச்சிஸ்தானில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏகப்பட்டது இருக்குது. இவ்வளோ வருஷமாக பலூச்சிஸ்தானில் இருக்கிற கனிம வளத்தை சுரண்டி சைனா கடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அது நின்று போயிடும். இந்தியா பாகிஸ்தானை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னா, பலூச்சிஸ்தான் தனியாக போயிடுச்சு சொன்னோன்னா தனி நாடாக மாறிடுச்சு. நம்ம நாளைக்கு அதை அங்கீகாரம் கொடுத்துருவோம் சார். பலூச்சிஸ்தான் இஸ் அ செப்பரேட் கண்ட்ரின்னு நம்ம அங்கீகாரம் கொடுத்துட்டோம்னா அவங்க எங்கே போவாங்க? சைனாவுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு தான். அதாவது பாகிஸ்தான் அவங்க ஒரு பகடை காயாக தான் வச்சுருந்தாங்க. எப்படி அமெரிக்கா பாகிஸ்தானை ஒரு பகடை காயாக வைச்சிருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கானுடைய அணுகுமுறையும் சீனாவுடைய அணுகுமுறையும் வேறு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சீனாவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக அமெரிக்கா இந்தியாவை நண்பனாக்கிக்கும். அதாவது நம்ம ஒரு விதத்தில், அதாவது எப்படி இந்த உலக நாடுகளுடைய நட்புறவெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத அமெரிக்காவும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு, சீனாக்காரனும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரையும் விட அதிகமாக நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். சீனாவை எங்கே அடித்தா சீனாவுக்கு வலிக்கும், எங்கே அடித்தா அமெரிக்காவுக்கு வலிக்கும். சுதர்ஷன் சக்கரை நம்ம அங்கேருந்து வாங்குகிறோம், S-400 ருஷ்யாக்கிட்டேருந்து வாங்குகிறோம்னு அமெரிக்காக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? உங்கள் மேலே நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்னா. மோடி சொன்னார் விதிச்சுக்கோன்ட்டார். என்ன வேணாலும் பண்ணிக்கணும், நாங்கள் அங்கே வாங்குவோம். அதுதான் நேற்றுக்கு நம்மளை காப்பாற்றிருக்கு. அமிர்த்சருக்கு வர வேண்டிய, அமிர்த்சரில் பொற்கோவில் மேலே விழுந்திருக்க வேண்டிய அந்த ஏவுகணையை அங்கேயே ஷூட் பண்ணிட்டான். அதாவது கொஞ்சம் கூட யோசிக்காத, அறிவே இல்லாத இராணுவம் அங்கே இருக்குது. சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்குது. அப்படிங்கும்போது எவங்கையிலேயாவது அந்த அணுகுண்டு இருக்கக்கூடிய அந்த பட்டன் கையில் கிடச்சிது, அவன் அமுக்கிட்டான்னு சொன்னான்னா பிரச்சனை. ஆனாலும் கூட அதை கரெக்டாக அதை பொசிஷனிங்லாம் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் அவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே சார். இப்போது சீன அமைச்சரகம் ஒரு விஷயம் இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகள்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீன அமைச்சரகம் இரு நாடுகள்கிட்டையுமே இப்போ வலியுறுத்தியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்கறது? அமைதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சீனா மட்டும் இல்லை, அமெரிக்காவும் சொல்லியிருக்கு, மற்ற நாடுகள் கூட சொல்லியிருக்கு. பட் சீனாவுக்கு ஏன் ஸ்பெஷலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு காரணம் இதனுடைய பின்விளைவுகள் பாகிஸ்தான் மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயப்படுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பாகிஸ்தானில் ஏகப்பட்டது இருக்குது. நிறைய கடன் கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு நம்ம அடித்து உடச்சிவிட்டோம், அதை மொத்தமாக ஒழிச்சு கட்டிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அவங்க கடன் எல்லாம் திரும்பி போகாது, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுனால அவங்க பயப்படுவாங்க. மூணாவது காரணம், சீனா இந்த விஷயத்தில் இந்த அளவுக்கு கீழே இறங்கி தீர்வு காணுங்கள், பேச்சுவார்த்தை நடத்துங்கள், அமைதியாக இருங்கள், யோசித்து செயல்படுங்கள் அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் அறிவுரை கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா அவங்களே எவ்வளவோ அத்துமீறல்கள் பண்ணியிருக்கிறாங்க. டோக்லாமில் பண்ணியிருக்கிறாங்க, கல்வானில் பண்ணியிருக்கிறாங்க. 2022 கல்வானில் 145 சீனர்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள், கையால் அடித்து கொல்லப்பட்டார்கள் நம்ம இராணுவத்தினால. அதுக்கப்புறமா வாழை ஆட்டலை. அது வரைக்கும் நம்ம பாராட்டுறோம். மூணாவது காரணம் அது என்ன அப்படின்னா, பலூச்சிஸ்தானில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏகப்பட்டது இருக்குது. இவ்வளோ வருஷமாக பலூச்சிஸ்தானில் இருக்கிற கனிம வளத்தை சுரண்டி சைனா கடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அது நின்று போயிடும். இந்தியா பாகிஸ்தானை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னா, பலூச்சிஸ்தான் தனியாக போயிடுச்சு சொன்னோன்னா தனி நாடாக மாறிடுச்சு. நம்ம நாளைக்கு அதை அங்கீகாரம் கொடுத்துருவோம் சார். பலூச்சிஸ்தான் இஸ் அ செப்பரேட் கண்ட்ரின்னு நம்ம அங்கீகாரம் கொடுத்துட்டோம்னா அவங்க எங்கே போவாங்க? அப்புறமா பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து பலூச்சிஸ்தானை உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சிக்கும். அப்போது நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம்ல. நம்ம பலூச்சிஸ்தானுக்கு ஆதரவாக போக ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி வேறு எங்கேயாவது போய் முட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்தில் தான் அவங்க சைனாவுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு தான். அதாவது பாகிஸ்தானை அவங்க ஒரு பகடை காயாக தான் வச்சுருந்தாங்க. எப்படி அமெரிக்கா பாகிஸ்தானை ஒரு பகடை காயாக வைச்சிருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கானுடைய அணுகுமுறையும் சீனாவுடைய அணுகுமுறையும் வேறு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அமெரிக்கா இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இந்தியாவை செக் வைக்கிறதுக்காக, ஆப்பு வைக்கிறதுக்காக பாகிஸ்தானை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராகவும் யூஸ் பண்ணிக்குவாங்க, தாலிபானுக்கு எதிராக. ஏன்னா அவங்க தான் தாலிபானுக்கு அவங்களுக்கும் ஒத்துக்காது. ஆனால்
சீனாவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக அமெரிக்கா இந்தியாவை நண்பனாக்கிக்கும். அதாவது நம்ம ஒரு விதத்தில், அதாவது எப்படி இந்த உலக நாடுகளுடைய நட்புறவை எல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத அமெரிக்காவும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்ருக்கு, சீனாக்காரனும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்ருக்கான். அவங்க 2 பேரையும் விட அதிகமாக நம்ம தெரிஞ்சு வச்சுட்ருக்கோம். சீனாவை எங்கே அடித்தா சீனாவுக்கு வலிக்கும், எங்கே அடித்தா அமெரிக்காவுக்கு வலிக்கும், ஐரோப்பிய நாடுகளை எப்படி வாயை அடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம். அதாவது நரேந்திர மோடி வந்த பிறகு சுஷ்மா ஸ்வராஜ் தான் இதுக்கு அடித்தளம் அமைச்சாங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் வெளியுறவு கொள்கை இருக்கு இல்லையா, இந்த கொள்கைக்கு அடித்தளம் அமைச்சதே சுஷ்மா ஸ்வராஜ் தான் 2014 19 வரைக்கும். அதுக்கப்புறமா தான் ஜெய்சங்கர் வராரு. ஜெய்சங்கர் வந்த பிறகு ஒரேடியாக மாறி போச்சு. இன்றைக்கி வந்து ஓஐசி அப்படின்ட்டு, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்ட்டு ஒரு கூட்டமைப்பு இருக்குது. 57 இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 6ஆம் தேதி இப்போ 6ஆம் தேதி மே மாதம் 6ஆம் தேதி மத்தியானம், அங்கே மத்தியானம் நம்மளுக்கு இங்கே சாயங்காலம் மத்தியானம் அங்கே வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. இந்தியாவிடம் எந்த ஆதாரமும் இல்லை, அதாவது பஹல்காமில் நடந்த அந்த படுகொலைக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என்கிற எந்த ஆதாரமும் இல்லை. எனவே பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கக்கூடாது பாரதம் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் போடுறாங்க. எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கோங்க அப்படின்னு போடுறாங்க. இது அங்கே நடக்கிறது 3 மணிக்கு, இங்கே நம்ம நாட்டில் 6 மணிக்கு. உடனே வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, ஷேம்ஃபுல், இது வந்து வெட்கக்கேடான சமாச்சாரம், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நீ தீர்மானம் போட்டிருக்கீங்க, பாகிஸ்தானுடைய அந்த பாகிஸ்தான் நிர்பந்தம் செய்ததுனால நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு வெளிப்படையாக சொல்லிடுறாரு. அப்புறம் அதில் துருக்கி ஒரு நாடு சைன் பண்ணிருக்கு. ஏன்னா துருக்கி தானே இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்களுடைய முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவ் கண்ட்ரின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. சவுதி அரேபியாக்காரன் அவன் சொல்கிறான், நாங்கள் தான் உண்மையிலேயே வந்து இஸ்லாமிய கூட்டமைப்புக்கு நாங்கள் தான் தலைவர் அப்படின்ட்டு. மலேசியா இன்னும் வேறு மாதிரி சொல்கிறான். பாகிஸ்தான் நினைக்கிறது நம்ம தான் உலக முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் தலைவர்கள் அப்படின்ட்டு. அவன் தலைவர்கள் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம காங்கிரஸ் பார்ட்டி மாதிரியே எல்லாருமே தலைவர்கள் தான். ஸோ இந்த தீர்மானத்தை பண்ண காரணம் என்ன சொல்லுங்கள், மத்தியானம் 3 மணிக்கு பண்ணிருக்கான். அன்றைக்கி ராத்திரி 1:30 மணிக்கு இந்திய இராணுவம் அங்கே போய் எல்லை மீறி 9 இடங்களில் குண்டு போட்டுட்டு வந்தான். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி ராத்திரி ஏதோ பண்ணிவிடுவானுங்க போல இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்து போர் ஒத்திகை நாம் சொல்லிடுறோம், போர்க்கால ஒத்திகை. ஆஹா, சென்னை, பெங்களூரு, ஹைதராபாது, டெல்லி, கல்கட்டா, பாம்பே எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒத்திகை பண்ண போகிறோம். போர் வர மாதிரி இருக்குன்னா, மேலே வந்து ஃப்ளைட் போகுதுன்னா இங்கே இருட்டடிப்பு பண்ணணும், மக்கள் வந்து பதுங்கு குழியில் பதுங்கிக்கணும், இதெல்லாம் வந்து போர்க்கால ஒத்திகை. இதெல்லாம் நாங்கள் இங்கே பண்ண போகிறோம். நானே அப்படி தான் நினச்சேன். இப்போ தானே, நாளைக்கு தானே 7ஆம் தேதி தானே போர்க்கால ஒத்திகை பண்ண போகிறாங்க, அப்படின்னா இன்னும் 1 வாரம் ஆகும் போல் இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அன்றைக்கி ராத்திரியே போய்ட்டு அடிச்சுட்டு வந்துட்டானுங்க அவனுங்க. அதுதான் டிசப்ஷன் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் வார், பார்ட் ஆஃப் வார். அதாவது யுத்தத்தினுடைய ராஜதந்திரத்தில் இந்த மாதிரி ஏமாற்று வேலையும் உண்டு. ஏமாற்று வேலையும் யுத்த தந்திரமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்படி தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்க. இந்தியா எவ்வளவு மூளை உபயோகம் பண்ணி என்ன பர்ஃபெக்டாக அவங்க காய் நகர்த்திருக்காங்கன்னு பாருங்கள். ட்ரெமெண்டஸ். அப்போது அதில் மோடியோட ஃபேக்டர் வந்து பெரிய லெவலுக்கு வேர்ல்டு லெவலில் ஒர்க் ஆகிருக்கு. எல்லாம் அவன் ஆச்சரியப்பட்டு பண்ணான். ஏன்னா பாகிஸ்தான்லேயே தெரிஞ்சு போச்சு, ஏன்னா போர் ஒத்திக்கைன்னு அங்கே ஆரம்பிக்கிறீங்க, இங்கே வந்து ஏன்டா அடிக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம். சீனாக்காரன் சொன்னதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி 1 மணி நேரம் முன்னால் டிஃபென்ஸ் மினிஸ்டர் திருப்பியும் சொல்லியிருக்கிறார். அதாவது பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா, நியூக்ளியர், அதாவது அணு ஆயுதத்தை நாங்கள் இப்பொழுது பயன்படுத்த மாட்டோம், அது பிறகு வரும், அதுவும் உண்டு. அதற்கு முன்னால் அவர் சொல்கிறத நான் முடிச்சுடுறேன். அதற்கு முன்னால் டெம்பரேச்சர் கூல் டவுன் ஆகிவிடும், அதாவது இந்த பதட்டமான சூழ்நிலை தணிந்து விடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதே மாதிரி இவர் என்ன சொல்லிருக்காரு, ஷபாஸ் ஷரீப் என்ன சொல்லிருக்காரு, இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்த தயார், நாங்கள் வந்து ஜாயிண்ட்டாக நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கிற இராணுவ இருப்பே 1 வாரத்துக்கு தான்.
சும்மா நீங்கள் வந்து நேற்றுக்கு 400 ட்ரோன் போட்டாங்க ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் ஒரு 100 ட்ரோன் வந்துச்சு, இன்னொரு பக்கத்தில் இன்னொரு 100 ட்ரோன் வந்து 600 ட்ரோன் அவங்க போட்டிருக்கிறாங்க. 600 ட்ரோனையும் போட்டு அடிச்சு விட்டானுங்க. 1 2 தப்பி போச்சு, அவ்வளோதான். அந்த அளவுக்கு இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு அவக்ஸ் 3 அவக்ஸ் தான் என்ன தெரியுமா உங்களுக்கு? AWAC அவக் அப்படின்னா அது வந்து பரிசோதனை கூடம். அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் அதுக்குள்ளே ஒரு பரிசோதனை கூடம் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா 300 கிலோமீட்டர் இந்த பக்கம் 300 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஏதாவது ஆபத்து இருக்காங்கிறத கணித்து கீழே இன்ஃபர்மேஷன் தரும். நீங்கள் கீழே இந்த ரேடாரில் மட்டும் இல்லை, இப்போ நம்மளுடைய இந்த இது இருக்குது இல்லையா, சுதர்சன சக்கரா அப்படிங்கிறாங்களே, S400, அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை பண்ணியிருக்கு. சுதர்சன் சக்கரா நம்ம வந்து அங்கேருந்து வாங்குகிறோம், S400 ருஷ்யாக்கிட்டேருந்து வாங்குகிறோம்னு அமெரிக்காக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? உங்கள் மேலே நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்னா. மோடி சொன்னார் விதிச்சுக்கோன்ட்டார். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நாங்கள் அங்கே வாங்க போகிறோம். அதுதான் நேற்றுக்கு நம்மளை காப்பாற்றிருக்கு. அமிர்த்சருக்கு வர வேண்டிய, அமிர்த்சரில் பொற்கோவில் மேலே விழுந்திருக்க வேண்டிய அந்த ஏவுகணையை அங்கேயே ஷூட் பண்ணிட்டான். எது எங்கே 120 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக அதை ஷூட் பண்ணிட்டான். அதை மட்டும் விட்டுருந்தான்னு சொன்னால் நேராக பொற்கோவிலில் போய் விழுந்திருக்கும். சீக்கியர்களுடைய புனித கோயில் பொற்கோவில் மேலே விழுந்திருக்கும் அது. அப்போ நீங்கள் பாருங்கள் இந்த சிஸ்டம்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இராணுவ தளவாடங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கிடையாது. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் 1 வீக் தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இப்போதைக்கு மேக்ஸிமம் அவங்க ட்ரோனில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மெயின் டைம் என்னாச்சு, இவங்க இந்த ட்ரோன் எங்கேருந்து கிளம்புறது அப்படின்னு பார்த்துருக்கான். பார்த்தவன் என்ன பண்ணிவிட்டான், டக்குன்னு 3 இடத்துல உள்ளே போயிட்டான். எங்கே? இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, கராச்சி 3 இடத்தையும் போய்ட்டு அடிச்சுட்டு வந்துட்டான். அதுவும் ஒரு இடத்துல ரன்வேல ஒரு பெரிய பள்ளமே விழுந்து போச்சு. அதாவது வார் பிளேன், அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் நிற்கிற இடம் அது. நடுவில் ரன்வே, அதெல்லாம் ஹங்கார்லேருந்து வெளியில் வந்து ரன்வேல தான் ஓடணும். ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் கூட ரன்வே உபயோகப்படுத்த முடியாது உங்களால். அந்த அளவுக்கு இப்போ அந்த பிளேனெல்லாம் இங்கேருந்து வெளியில் ஏறக்கூட முடியாது உங்களால். வெளியில் ஏறி பக்கத்தில் இருக்கிற ஏர்ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்னா கூட போக முடியாது உங்களுக்கு. அந்த அளவுக்கு அங்கே வந்து பயங்கரமான டேமேஜ் பண்ணிட்டாங்க. 3 இடங்களில் பெரிய பெரிய டேமேஜஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது. இன்னுமே அவங்க வந்து சரண்டர் ஆகித்தான் ஆகணும். எப்படி 1971 பங்களாதேஷில் 93,000 பேர் சரண்டர் ஆனாங்களோ, அதே கார்கில் எப்படி அவங்க வந்து ஆல்மோஸ்ட் சரண்டர் ஆனாங்களோ, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாத பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. 1971 2000 அது 29 வருஷத்துக்கு அப்புறம். இப்போது 25 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் இதே மாதிரி நீங்கள் வாலாட்டுறீங்க. உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியல. உங்களை பற்றியே மிக அதிகமான ஒரு நம்பிக்கை, ஒரு இது வச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஒரு எஸ்டிமேஷன் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் இப்போ தவிடுபடியாக போச்சு. அதனால திருப்பியும் வித்தின் 1 வீக் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடக்க போகிறதா செய்திகளில் பார்க்குறோமே. கிட்டத்தட்ட மோடி அவர்களும் 3 மணி நேரம் முப்படை தளபதிகளோட மீட்டிங் வந்து நடத்தியிருக்காரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நம்ம ஆரம்பிப்போமா, இல்லை அவங்க வருவாங்களா? ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் முப்படை தளபதிகள் நீங்கள் சொன்னீங்க, அவர் சிடிஎஸும் இருந்திருக்காரு, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் இருந்திருக்கிறாரு. அதாவது பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு ஆச்சோன்னா அது சிவிலியன் மேட்டர், இட் இஸ் நாட் மிலிட்ரி மேட்டர். இவங்க வந்து ஏன்னா பாகிஸ்தான்காரன் வந்து மிலிட்ரியை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவான். ஏன்னா அவங்களுக்கு வந்து சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பலம் கம்மி, மிலிட்ரி தான் பலம் ஜாஸ்தி. நம்ம இதில் சிவில் தான் பயங்கரமான பவர்ஃபுல். ஏன்னா குடியரசுத் தலைவர் ஆணை இடணும், அதுக்கப்புறம் தான் வந்து முப்படைகளே போக முடியும் வெளியில். பொலிட்டிக்கல் டெசிஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் எடுப்பார், அதை கொண்டு போயிட்டு குடியரசுத் தலைவருக்கு சொல்லுவார். குடியரசுத் தலைவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் இது நடக்க முடியுமே தவிர வேறு பண்ண முடியாது. அதனால் பேச்சுவார்த்தைங்கிறது வந்து சிவிலியன் மேட்டர். இதுக்கு வந்து அவங்க வந்து போயிருக்க முடியாது. நீங்கள் சொன்ன அந்த மீட்டிங் நானும் பார்த்தேன். அந்த மீட்டிங்கில் என்ன நடந்ததுங்கிறது 1% கூட கசியலை. எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இப்போ இருக்கிற கண்டிஷனில் என்ன தோன்றது அப்படின்னா, இது வந்து இந்தியா அவங்களுடைய அந்த பொருளாதாரம், அதாவது மொத்தமாகவே அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். அதாவது தண்ணி விடலை, கராச்சி ஏர்போர்ட்டை முடக்கி போட்டோம், லாகூரை வந்து ஒரே அடியாக நாசம் பண்ணிவிட்டோம். இப்போ லாகூர் வந்து ஓப்பனாக இருக்குது. இப்போ லாகூர் மேலே நம்ம ஃப்ளைட்டில் போனோம்னா கூட யாரும் நம்மளை பார்க்க மாட்டான், அவங்களால டிடெக்ட் பண்ண முடியாது, ஐயோ இந்தியன் ஃப்ளைட் வருது அப்படின்னுட்டு. அந்த அளவுக்கு அது வந்து ஓப்பனாக போயிடுச்சு. இட் இஸ் ஓப்பன் டு அட்டாக் பை எனிபடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மீன் டைம் நீங்கள் பாக்கி சமாச்சாரங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் சார்.
அது வந்து ஒரு வாரம் வரைக்கும் தான் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு தெரியும் இல்லையா? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா, அல்லது அதுக்கு முன்னாலேயே இன்னும் 9 கேம்ப்ஸ் தான் அவங்க அட்டென்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 9 தீவிரவாதி முகாம்களை தான் அவங்க வந்து தகர்த்து எடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 9 தான் இருக்கா பாகிஸ்தானில்? என்னை பொறுத்த வரைக்கும் 500 இடங்கள்ல இருக்குது. ராவல்பிண்டியை சுற்றியே கிட்டத்தட்ட 200 முகாம்கள் இருக்கின்றன. அவங்க அந்த முகாம்களெல்லாம் உடச்செறியணும் அப்படின்ட்டு இவங்க பார்ப்பாங்க. அதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம வச்சுக்கலாமா, அல்லது இப்போவே வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இப்போது வந்து பாகிஸ்தானுடைய விமானப்படையை ஒட்டுமொத்தமாக நான் சொல்ல மாட்டேன், அதாவது இந்த 3 ஏர்பேஸில் இருக்கிற விமானப்படையை வந்து தரமட்டம் ஆக்கிட்டாங்க. அதாவது விமானம் ஏற முடியாத அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. விமானம் ஏறி வந்து சீறி பாயணும் இல்லையா மேலே, அதனால் அவங்க பண்ண முடியாது. கராச்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது. கராச்சி மேலே அவங்க கையை வைக்கலை. ராவல்பிண்டியில் இன்னும் 2-3 இராணுவ முகாம்கள் இருக்குது, பெரிய பெரிய முகாம்கள் இருக்குது. அங்கெல்லாம் இன்னும் கை வைக்கலை. அதுக்கப்புறமா அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய அட்டாமிக் டெலிவரி சிஸ்டம் இருக்குது. அட்டாமிக் பாம்போடைய, அதாவது அணுகுண்டு அப்படின்னு சொன்னால், அந்த அணுகுண்டை நீங்கள் வந்து கட்டவண்டியில் எடுத்துன்னு போக முடியாது, ரிக்ஷாவில் எடுத்துன்னு போக முடியாது. அதுக்குன்னு தயாரிக்கப்பட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்கும், வாகனங்கள் இருக்கும். அந்த வாகனங்களில் ஜாகிரதையாக வச்சு எடுத்துகிட்டு போகணும். அதை கொண்டு போயிட்டு லோடு பண்ணணும். எங்கள் ஃபைட்டர் ஜெட்டில் லோடு பண்ணணும். அந்த டெலிவரி சிஸ்டம் இருக்குது இல்லையா, இது எல்லாமே டிஜிட்டலி கண்ட்ரோல்டு. அதை தான் இவங்க வந்து சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபடுவாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு அதிகார அமைப்பும் அது வேலையை பண்ணாது. அங்கே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பான். அதுவும் மூலகட்ட, அதாவது கொஞ்சம் கூட யோசிக்காத, அறிவே இல்லாத இராணுவம் அங்கே இருக்குது. சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்குது. அப்படிங்கும்போது எவங்கையிலேயாவது அந்த அணுகுண்டு இருக்கக்கூடிய அந்த பட்டன் கையில் கிடச்சிது, அவன் அமுக்கிவிட்டான்னு சொன்னான்னா பிரச்சனை. ஆனாலும் கூட அவங்க அமுக்கினாலும் கூட அதை வந்து கரெக்டாக அதை பொசிஷனிங்லாம் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் அவங்க வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எனிவே, ஒரு கோமாளி கையில் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் கிடச்சா உலகத்துக்கே ஆபத்து அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்க வந்து அந்த விஷயத்தில் அந்த டெலிவரி சிஸ்டம் அதை டேமேஜ் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்குவாங்க நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் அவங்க யோசிச்சிருப்பாங்களே தவிர பேச்சுவார்த்தைக்காக கிடையாது. பேச்சுவார்த்தைன்னா டைரெக்டாக ஃபாரின் செக்ரட்டரி, நம்ம ஃபாரின் செக்ரட்டரி, அதாவது ஃபாரின் மினிஸ்டர் கூட கிடையாது, ஃபாரின் செக்ரட்டரி தான் அதை ஆரம்பிப்பார். பிரைம் மினிஸ்டர் ஆரம்பிக்க மாட்டார். அவங்க சைட்லேருந்து எவனா ஒருத்தன் கூப்பிட்டு பேசுமா, ஐயா கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்ட்டு. இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம மீட கொடுக்க மாட்டோம். நீங்கள் தானே முதல்ல வந்தீங்க, போர் ஆரம்பிச்சது நீங்கள் தானே, அப்போது நீங்கள் தானே முதல்ல வரணும். நாங்கள் என்னத்துக்கு முதல்ல வரணும்? எங்கள்கிட்ட எந்த விதமான இன்டர்நேஷ்னல் ப்ரெஷரும் கிடையாது. உங்களுக்கு வேணால் ப்ரெஷர் இருக்கலாம், 1-2 பேர் இப்போ சைனாக்காரன் ப்ரெஷர் பண்ணின்னு இருப்பான், சந்தேகமே கிடையாது. ஆனால் டேமேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு தான் அதிகமான டேமேஜ். உங்களுக்கு வந்து மக்களையும் சந்திச்சாகணும். இந்த பக்கம் பலோச்சிஸ்தான் ஆர்மி அடிச்சுட்டு இருக்கான், அந்த பக்கம் டிடிபி தாலிபான் பாகிஸ்தான் அவன் வந்து அடிச்சுட்டு இருக்கான், இந்த பக்கம் பஷ்டூன்ஸ் வந்து அடிச்சுட்டு இருக்கான். அவங்களெல்லாரும் விட்டு நீங்கள் வந்து இந்த பக்கம் போராட ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் இதை விட பெரிய முட்டாள்தனம் இல்லையா? இதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஒன்று அந்த பக்கம் இருக்கணும், இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கணும். எல்லா ஃப்ரண்ட்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்க. 36 இடங்களை நீங்கள் வந்து, அதாவது காஷ்மீர்லேருந்து இதுலேருந்து அது என்னது ஊரி அந்த பக்கத்துலேருந்து இங்கே சர் க்ரீக், குஜராத்தில் சர் க்ரீக் வரைக்கும் 2200 கிலோமீட்டர் தூரத்தில் 36 இடங்களில் நீங்கள் ட்ரோன் அனுப்புறதுக்கு என்னையா காரணம்? உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமா? இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம பண்ண முடியுமா? அதாவது அளவுக்கு மேலே வாயில் வச்சுக்க முடியாத அளவுக்கு இங்கே கடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களுடைய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அதுக்காக தான் வந்து அவங்க பாராளுமன்றத்தில் இந்த ஆப்போசிஷனில் இருக்கிற எம்பிஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு அம்மா சொல்லுது, நீங்கள் என்னத்துக்கு அந்த மாதிரி ஃபாரின் நியூஸில் போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறீங்க, அவங்க இங்கிலீஷில் கேட்குறாங்க, நீங்கள் இங்கிலீஷில் பேத்திக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் இங்கிலீஷ் தெரியலன்னா ஒய் டு யூ கோ அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. அந்த அளவுக்கு வந்து பப்ளிக் ஆப்போசிஷன் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.